பிரக்யா, அந்த தண்ணி ஐயர்கிட்ட கொடுமா. பாட்டி பார்த்து. என்ன காரியம் பண்ணிட்டமா நீ? பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துட்ட. ஹோமத்துல இருக்கிற அக்னி எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமா? இந்த பூஜையை உங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அணைச்சிட்டியே. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? இப்போ த்ரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அபி பொன்னியோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். அபி பொன்னியோட ஹேட் ஸ்டோரி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எனக்கும் அபிக்கும் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். பிரக்யா அவுட் அண்ட் தனு இன். என்னங்க நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் எல்லாம் சரியாச்சு. நீங்க நீங்க என்ன கெட்டதாவே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சும்மா இருங்க. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த பொண்ணு அக்னியவே அவமானப்படுத்திட்டா. ஹோமகுண்டத்துல தண்ணிய ஊத்தி அணைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? பாவம், பெரிய பாவம். இங்க பாருங்க, பஞ்ச பூதங்கள்ல அக்னி மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அக்னியை சாட்சியா வச்சு திருமணங்கிற ஒரு பந்தத்தையே ஏற்படுத்துறாங்க. கடவுளே, இவங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. எந்த அக்னி திருமணங்கிற ஒரு பந்தத்தை ஏற்படுத்துதோ அந்த அக்னியால நீங்க 2 பேரும் பிரிய போறீங்க. இன்னைக்கு இந்த பொண்ணு மிகப்பெரிய பாவம் பண்ணிருக்கா. அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிப்பா. போதும், நிறுத்துங்க. இது வரைக்கும் நீங்க பேசினதெல்லாம் போதும். நான் இனி எதுவும் கேட்க விரும்பல. பிரக்யாக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால நான் அந்த பூஜை வேண்டாம்னு முதலையே சொன்னேன். ஆனா யாரும் கேட்கல. இப்ப என்ன, பிரக்யா தப்பு பண்ணிட்டான்னு சொல்றீங்க, பாவம் பண்ணிட்டான்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி பாவிங்க முன்னாடி இருக்காதீங்க. வந்து எங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஐம் சாரி பாட்டி. உங்களுக்கு இந்த பூஜை எவ்வளவு சென்டிமெண்ட் எனக்கு தெரியும். ஆனா பிரக்யாவுக்கு உடம்பு சரியில்லை. அவ காலில் அடிபட்டிருக்கு. ஆனா அவருக்கு பிரக்யாவை பத்தி கவலையே இல்லை. இந்த அக்னியை பத்தி தான் கவலை. நீங்களே அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் அக்னியை பார்த்துக்கிட்டோம். நான் என்னோட பிரக்யாவை பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க, அக்னி முக்கியமானதா இருக்கலாம். ஆனா நாங்க நல்லா இருக்கிறதுக்கு எங்களுக்குள்ள இருக்கிற காதலே போதும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது ஆலியா? நம்மளோட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த அபி பொன்னி மேல கோவப்படாம ஐயர் மேல கோவப்படுறான். இவர் உண்மையிலேயே பெரிய மனுஷன்தான். இவருக்கு நான் எவ்வளவு கெடுதல் செஞ்சுன்னு இருக்கேன். ஆனா நான் பண்ற தப்ப இவர் பெருசு பண்ணாம விட்டுடுறாரே. வா போலாம். மெதுவா பார்த்து. ஏன் இப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நம்ம வீட்டுல பூஜை பண்ணோம்னா எல்லாம் சரியா போயிடும் நினைச்சேன். ஆனா ஏன் இப்படி அவசகுணம் ஆச்சுன்னு தெரியலையே. இப்போ என்ன புது பிரச்சனை வரப்போகுதோ? ஆட கடவுளை, என்ன நடக்க போகுது? அக்கா, நீங்களும் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க. பிரக்யாவுக்கு அடிபட்டு இருக்கு. அபி பிரக்யாவை பாப்பானா இல்ல இந்த பூஜையை பாப்பானா? இந்து நீ சும்மா இரு. தெரியும்க்கா, இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்காக எல்லாம் கெட்டதாவே நடக்கணும்னு அர்த்தம் இல்லல்ல. அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு நாம பூஜை பண்ணணும்னு நினைச்சா அது நடக்கவே இல்லல்ல. தெரியுமா, இவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. அபியும் பிரக்யாவும் எவ்வளவு காதலிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அப்புறம் அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த பூஜை நமக்கு தேவையா? ஆமா பாட்டி, கடவுள் கூட அவங்க 2 பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரு என்னவோ. அவங்களுக்கு மத்தவங்களோட ஆசீர்வாதத்தை விட 2 பேரும் ஒன்னா இருக்கிறது அவசியம். ஒரு தடவை நாம கெட்டதுலயும் நல்லதை தேட முயற்சி பண்ணணும். நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான். சரி விடுங்க, நீதான் காப்பாத்தணும். நேத்து ராத்திரி நீ இவங்க கூட இருந்தியா இல்லையா? கல்யாணத்தை பத்தி கூட கவலைப்படாம இந்த பொண்ணு அவங்க கூட ஜாலியா இருந்திருக்கா. நீ இப்போ எங்க மானத்தை மட்டும் இல்ல, உன் மாமியார் வீட்டு மானத்தையும் சேர்த்தே கெடுத்துட்ட. எல்லாரும் முன்னாடி எங்க முகத்துல கரிய பூசிட்ட. திரிஷா, நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில சொல்லு. நேத்து ராத்திரி நீ இந்த ஆளு கூட இருந்தியா இல்லையா? நான் அவர் கூட தான் இருந்தேன். அம்மா, இன்னைக்கு
நீ என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் சொன்னத நீ மட்டும் தான் நம்பி இருப்ப. நான் அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியும் இல்லம்மா. ஆனா நான் சொல்றதை இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. இந்தா இது உன் மாமியார் வீட்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. இத சீக்கிரமா போட்டு ரெடி ஆயிடு. என்ன அத்தை, இப்ப நீ எதுவும் பேசாத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பொண்ணுங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ஐம் ஷூர் இது உனக்கும் ரொம்ப அழகா இருக்கும். என் லைஃப்ல என்ன நடக்கணுமோ தான் நடக்கும். ஆனா உன் லைஃப்ல எந்த தப்பும் நடக்க நான் விட மாட்டேன். உன்னை இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போக மாட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து தான் இங்க இருந்து போகணும். அந்த பொண்ணுக்கு மட்டும் இந்த நிலைமை. யார்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நான் நினைச்சனும் அவன் கூட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என்னால அவ வாழ்க்கை பூரா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க போறா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அவ வாழ்க்கையை நரகமா மாறி போயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இங்க இருந்து நான் அவளை காப்பாற்ற முடிஞ்சா நல்லா இருக்கும். அவ என்னை காப்பாத்தின மாதிரி அவளை நான் காப்பாத்திட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே கெட்டு போச்சு. எவ்ரிதிங் இஸ் கான். நம்ம எவ்வளவு பெரிய டிராமா ஆர்கனைஸ் பண்ணோம், கடைசியில என்ன ஆச்சு? டோட்டலா சொதப்பிடுச்சு. அன்பிலீவபிள். அவ தண்ணிய அந்த அக்னி குண்டத்துல கொட்டல, நம்ம ஆசையில கொட்டிட்டான். ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அலியா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. ஒருவேளை அபி பிரக்யாவை இதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டே இருந்தானா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அபியோட மனசுல இருந்து அந்த பிரக்யா போக மாட்டா, நானும் உள்ள நுழைய முடியாது. கம் ஆன் ப்ளீஸ் தனு, சும்மா உன்னோட கல்யாணத்தை கொண்டு வந்து இதுல நுழைக்காத. ஓகே, ஐ கெட் யுவர் பாயிண்ட். நம்ம எந்த விஷயமும் நிறைவேறாதுன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. எவ்வளவு நினைச்சாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம ஏதாவது பண்ணணும்னா, ஐ மீன் ஏதாவது ஜாக்பாட் அச்சீவ் பண்ணணும்னா, நம்ம மூளையில இருந்து மிகப்பெரிய ஐடியாவை கொண்டு வரணும். யூர் ரைட். நாம சீக்கிரமே ஏதாவது பெருசா பிளான் பண்ணணும். பட் என்ன பிளான்? மெதுவா உட்காரு. எங்க அடிபட்டிருக்குன்னு சொல்லு. இங்கயா? இங்கயா? ஓகே, கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்க. இங்க வலிக்குதா? இங்கேயும் வலிக்குதா? அங்கேயும் வலிக்குது. ஐயோ, நீ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நான் மெதுவா தான் அமுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் பண்ண போற மசாஜ்ல உனக்கு இருக்கிற எல்லா வலியும் பறந்து போயிடும். என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பொய் நான் சொன்னது கிடையாது. இப்ப இவ்வளவு பொய் சொல்ல வேண்டியதாகுது. கடவுளே, தயவு செஞ்சு நரகத்துக்கு மட்டும் அனுப்பிடாத ப்ளீஸ். இன்னுமா உனக்கு வலிக்குது? உன் காலு இன்னும் வலிக்குதா? இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ இங்கே உட்காரு, நான் இப்பயே வந்துடுறேன். இந்த ஆள் இப்ப யாருக்கு போன் பண்றாரு? சொல்லாம கொல்லாம அடிக்கடி எதனா ஒண்ணு பண்ணிடுறாரு. நெஞ்சு படப்படன்னு அச்சுக்குதே. யாருக்கு போன் பண்றீங்க? உன்னோட தங்கச்சி பிரீத்திக்கு தான். அவ பிசியோதெரபிஸ்ட்ல. அவ வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. ஒருவேளை அவ இங்க வந்துட்டானா, அப்பல பிரக்யாவோட அம்மாவை இங்க வந்துருவாங்களே. பிரக்யா அம்மாவை பார்த்தாலே எனக்கு பயமாகுது. இல்ல
கண்டிப்பா நான் அவங்க பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவளுக்கு இன்னத்துக்கு ஃபோன் பண்றீங்க? இல்ல ஃபோன் பண்ணாதீங்க, அவ வர வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அவசியம் இல்லங்கிற? இன்னும் உனக்கு பெயின் இருக்கு. இன்டர்னலா ஏதாவது பிரச்சனை இருந்தா அவ வந்தா 2 நிமிஷத்துல சரி பண்ணிடுவா. சரிதா, அவ வந்தானா சரி பண்ணுவா. ஆனா இன்னொரு விஷயம், அவ வந்தானா அவ அம்மாட்ட சொல்லுவா. அப்புறம் அம்மாவும் உடனே இங்க ஓடி வந்துருவாங்களா, அவங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆயிடும். எங்க அம்மாவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவங்கள தொல்லை பண்ண வேணாம். அதுக்கு தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்றேன். நீ இப்ப சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆனா இப்ப என்ன பண்றது? யார கூப்பிடுறது? யாரையும் கூப்பிட வேணாம். நீங்க இருக்கீங்கல்ல என் வலிய போக்குறதுக்கு. நீங்க எங்கே உட்காருங்க, என் வலி தானே சரியாயிடும். நான் உட்காரணுமா? உட்கார்ந்துட்டேன். நீ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்த டென்ஷன்லாம் போயிடுச்சு தெரியுமா? சரி, அட்லீஸ்ட் இப்பயாவது ஒத்துக்கிட்டியே, புருஷனால கூட பொண்டாட்டிக்கு நல்ல சேவை செய்ய முடியும்னு. இல்ல இல்ல, இத பாருங்க, நீங்க நண்ட மருந்து கொடுங்க, நான் அதை போட்டுக்கிறேன். நீங்க போங்க, போய் அந்த ராபின் பையில கொஞ்சம் பால் கொண்டாட சொல்லுங்க. ஏலே ராபின் தம்பி, ஏலே ராபின் தம்பி, சீக்கிரமா பால் கொண்டு வால. இது வந்து ரமணி. த்ரிஷா உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கல்யாணம் நின்னதும் இவ்ளோ பெரிய வீட்டுல வாக்கப்படுறாளே. பெரிய குடும்பம் அவங்களோடது. எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தா? நம்மளோட சம்மந்தி நம்மளை விட பெரிய ஆளுங்கன்னு சொல்லிக்கிறதுல பெருமை தானே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எவ்வளவு வேலைகள் பாக்கி இருக்கு, நீ போ. நீ ரெடி ஆக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதான் நானே வந்தேன். இங்க இருந்து ஓடலான்னு பாக்குறியா? இத பாருமா, உன்னோட அப்பாவுக்கு எல்லாத்த விட அவரோட மான மரியாதை தான் முக்கியம். உன்னால கெட்டு போன அந்த மானத்தை நீதான் அவனுக்கு திரும்ப தரணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியல, உங்க அப்பா பாவம் அவமானத்திலேயே உயிரை விட்டாலும் விட்டுருவாரு, புரியுதா? அது மட்டும் இல்ல, உன் சந்தோஷத்துக்காக உன் அப்பா உனக்காக எதை செய்யல, நீ கேட்ட எல்லாத்தையும் அவன் பண்ணிருக்கான். பதிலுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ அவனுக்கு சந்தோஷத்தை கொடு. உன்னோட ஒரு முடிவால 2 குடும்பம் நல்லா இருக்கும். 1 உன் பிறந்த வீடு, 2 உன் மாமியார் வீடு. பிறந்த வீடு எப்பவுமே நல்லாதான் இருக்கும், ஆனா மாமியார் வீடு அவன் நல்லவே இல்ல. அப்ப அவனை நல்லவனா மாத்து. இதுவரைக்கும் உன் கூட உன் அதிர்ஷ்டம் இருந்துச்சு, ஆனா இன்னையில இருந்து உன்னோட விதியை நீதான் எழுதிக்கணும், புரிஞ்சுதா? சரி, 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வா. ஏய் ராமு, சொல்லு. அண்ணன் கல்யாண ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கார்ல, அவருக்கு ஏதாவது புடிச்சு போயிடுச்சுன்னா
அத சாதிச்சே தீருவாரு. சூப்பரா இருக்கும். என்ன சூப்பரா இருக்கும்? அதான் அவங்க 2 பேரோட ஜோடி ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாரு, அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன்னை எதுவும் பண்ண வேணாம்னு சொன்னாரு. அதான் உயிரோட இருக்க. ஒருவேளை அவர் ஓகேன்னு சொன்னாரு, இப்பவே நாங்க 2 பேரும் உன்னை கண்டந்து நம்ம வெட்டி போட்டுருவோம். பாத்துக்க. என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வெளியே என்ன நடக்குதுன்னா, வெளியே கல்யாண ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல கல்யாணமே முடிஞ்சிரும். எங்க அண்ணன் அண்ணியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. ஆனா ராமு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்க. என்ன? இவனை எப்படி கொல்லணும்? அது அண்ணன் வந்து சொல்லுவாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச கையோட இவனை எப்படியும் போட்டு சொல்றாரு. உன் கதை முடிஞ்சிருச்சு. உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா. ஆனா நீங்க இந்த த்ரிஷாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் விட போறதில்ல. என்ன பண்ணுவ நீ? இங்க இருந்து உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். என்ன? இங்க பாரு, நீ எப்படி அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுன்னு யோசி. அதான் உனக்கு நல்லது. நீ இப்படி பேசுறன்னு தெரிஞ்சது அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கழுத்தை அறுத்து சமாதி ஆக்கிடுவாரு. கல்யாணம் முடிஞ்சதா அண்ணன் நல்ல மூட்ல இருப்பாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ ஸ்ட்ரைட்டா அவர் கால்ல விழுந்துரு. ஏன்னா எங்க பாஸ் ரொம்ப நல்லவரு. உன்னை மன்னிச்சாலும் மன்னிச்சிருவாரு. இங்க பாரு ராமு, இது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அண்ணனுடைய கல்யாணம். சரி, என்ன வேணும்னு கேளு. வேற என்ன? சரக்குதான். நான் இருக்கும் போது நீ சரக்க பத்தி எதுக்கு கவலைப்படுற? நான் சரக்குலாம் வாங்கி வச்சுட்டேன். இதோ இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். தயவு செஞ்சு சீக்கிரம் அதை பண்ண. போறேன். சீக்கிரம் இங்கே வந்துடுறேன். பாவம், சரக்கு அடிக்கிறியா? வேணா விட்டுரு. போதும் போதும், கல்யாணத்துக்கு போகணும். லேட் ஆகுதுல. சும்மா ஒரு ரவுண்ட் போடு பாலு. போதும், வாடா, சீக்கிரம் போலாம். வா. வண்டி எங்க? வண்டி எங்க? வெளியில தான் நிக்குது. சீக்கிரம் வா, பாப்பலாம். சங்கரனன் வாழ்க! சங்கரனன் வாழ்க! சங்கரனன் வாழ்க! சங்கரனன். அண்ணா போதும். தம்பி, ஒரே ஒரு வேண்டுதல். மாமா, என்ன நீங்க எப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்க மாப்பிள்ள, என்னன்னு சொல்லுங்க. என் பொண்ணு த்ரிஷா தாய் இல்லாத புள்ள. எங்களை தவிர த்ரிஷாவுக்கு வேற யாருமே இல்ல. என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கப்பா. என்ன மாமா நீங்க? கவலைப்படாதீங்க மாமா. உலகத்துல எந்த புருஷனும் ஒரு பொண்டாட்டியை லவ் பண்ணாத அளவுக்கு நான் அவளுக்கு லவ் பண்ணுவேன் மாமா. அவ ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை ஞாபகப்படுத்திப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவளை நல்லா பாத்துப்பேன்ல. அவளுக்கு உங்க நினைப்பே வராது மாமா. தம்பி, அண்ணே, அண்ணி வந்துட்டாங்க. அண்ணே, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. சாரிண்ணே, நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல. நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க, அவங்களும் அழகா இருக்காங்க. ஜோடி ரொம்ப நல்லா இருக்கும்ல. எனக்கு முதலே தெரியுமே, இவ்வளவு மாதிரி அழகான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. அது சரி, அவனை என்ன பண்ணீங்க? அவன் எப்படி இருக்கான்? அண்ணா, நம்ம கட்டி வச்சுமே அங்கேயே தான் இருக்கான். அவன் பெரிய ஹீரோ ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். கல்யாணம் முடியட்டும், அவனை வச்சுக்கலாம். என் கல்யாணம் மட்டும் முடியட்டும். துண்டக்கான துணியக்கான ஓட விட்டுடலாம். ஏய், அவனை கவனமா பாத்துக்கோங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே. இந்த வாட்டி மட்டும் அங்கிருந்து வந்தா நேரா மேல அனுப்பிடலாம். வா. கல்யாண நேரம் நெருங்கிடுச்சு. நான் உடனடியாக ஏதாவது செய்யணும். நான் இங்கிருந்து தப்பிச்சாதான் த்ரிஷாவை காப்பாற்ற முடியும். ஆனா நான் எப்படி தப்பிக்கிறது?